எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு நிஃப்டி 50யோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற சம்மரி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. பொதுவா எக்ஸ்பைரி டேல நிஃப்டியோட பிளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ட்ரேடர்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு யூஎஸ் டாரிஃப் இம்பாக்ட்னால நிஃப்டி நெகட்டிவ்ல தான் ஓபன் ஆச்சு. 24,520ல இருந்த நிஃப்டி அதுக்கப்புறம் அங்கிருந்து மேல ஏறி 24,670 வரைக்கும் போச்சு. திரும்ப அங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு. மார்க்கெட் க்ளோசிங்ல 24,500ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 0.8% மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இதே தான் நிஃப்டி பேங்க்லயும். நிஃப்டி பேங்க்ல மோர் தென் 1% கரெக்ஷன் நடந்திருக்கு. அடுத்து நிஃப்டியோட செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அக்ராஸ் செக்டர்ஸ் செல்லிங் தான் நடந்திருக்கு. பேங்கிங்ல 1.16% நடந்திருக்கு. ஐடி செக்டர் 1.13% கீழே விழுந்திருக்கு. அதிகமா பாதிக்கப்பட்ட செக்டர் அப்படின்னு பார்த்தா ரியாலிட்டி செக்டர் 1.73. கன்சூமர் டியூரபிள்ஸ் செக்டர்ல மட்டும்தான் பெருசா எந்த பாதிப்பும் இல்லை. அது கிட்டத்தட்ட பிளாட்டா தான் இருந்திருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டன், எல்என்டி, கோல் இந்தியா அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப் இந்த 4 ஸ்டாக் தான் டாப் கெய்னர் இருந்திருக்காங்க. டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீராம் பினான்ஸ், HCL டெக், டிசிஎஸ் அண்ட் பவர் கிரிட் இந்த கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு அதிகமா கீழே விழுந்திருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் அடிப்படையில மேலே ஏறின ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ஓலா எலக்ட்ரிக். இன்னைக்கும் அந்த ஸ்டாக் 7.91% மேல ஏறி இருக்கு. நம்ம நேத்தே வீடியோல பார்த்த மாதிரி அவங்களோட ஜென்3 ஸ்கூட்டர்ஸ் PLI சர்டிபிகேஷனுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த நியூஸை வச்சு இந்த ஸ்டாக் ஏத்திட்டு இருக்காங்க. பட் ஆனா ஈவில காம்படிஷன் அதிகம், கம்பெனியா இவங்க என்ன ப்ராஃபிட் பண்ணல அப்படிங்கிறதுனால இதை நான் கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து இண்டிகோ ஸ்டாக்ல ரீசெண்டா நிறைய ப்ரமோட்டர் ஸ்டேக் வித்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கும் ராகேஷ் ஜென்ஜல்வால் 2.2% ஸ்டேக் பிளாக் டீல் மூலமா வித்திருந்தாரு. இந்த நியூஸ்னால இண்டிகோ ஷேர் 5.34% இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. அடுத்து ரூபா இன்னைக்கு 87.63ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்தை விட ஒரு மார்ஜினல் கெயின் மட்டும்தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 15 ரூபா கிராமுக்கு ஏறி 22 கேரட் 9,405 ரூபாயில இருக்கு. அதுக்கடுத்து மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் F&Oக்கு ப்ரீ ஓபன் ட்ரேடிங் செஷன் வைக்கலாம் அப்படின்னு இருக்கும் டிசம்பர் 8ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா 9:30 மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஆனா ஈக்விட்டி மார்க்கெட்ல 9:15 to 9:30 ஏர்லி ட்ரேடிங் செஷனா இருக்கும். இப்போ F&Oக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் செஷன் வைக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி F&Oல ரீட்டைலர்ஸ் நிறைய பணம் விடுறாங்க. இந்த சேஞ்ச் நடந்தா அதுல என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். நன்றி.